ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காஷ்மீர் அட்டாக் அப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வர்றதுக்கான எல்லா ஒரு அறிகுறியோட தயார் நிலையில இருக்காங்க. ஆனாலும் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா தான் ஏற்றம் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ என்ன காரணம்? இது வந்து அப்படியே தொடருமா அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த அட்டாக் பத்திலாம் உங்களுக்கு தெரியும். இப்ப இந்த சிச்சுவேஷன் அப்படின்றது இந்தியா பாகிஸ்தானுக்கு போர் வரதுக்கு எப்ப வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரி, ஒருவேளை இந்த போர் நடந்தா நமக்கு பிரச்சனை ஆகுமா? ஆனாலும் இப்போ இந்த இந்த இதெல்லாம் சிச்சுவேஷன்லயும் மார்க்கெட் வந்து எந்த பிரச்சனை ஏறிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த போர் நடக்கும் பொழுது நம்மளுக்கு ஏதாவது மார்க்கெட்ல டவுன் வருமா? அத பத்தி சொல்லுங்க சார். இப்ப இந்தோ பாக் டென்ஷன் ஜாஸ்தியா இருக்கிறது உண்மைதான். இப்ப இந்த நடந்த ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய இந்த டெரர் அட்டாக் அப்படின்றதுக்கு எதிராக இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு வருது. அதுலயும் குறிப்பாக இந்த நடவடிக்கைகள் எல்லாமே இந்த பொருளாதாரத்தை ஈர்க்குவதற்கான ஒரு முயற்சிகள் எல்லாம் நடக்குது. அதே மாதிரி பொலிட்டிக்கல் சைட்ல டிப்ளமேட்டிக் சைட்லயும் கொஞ்சம் அவங்க கடுமையான நடவடிக்கைகளை எடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு நிலைமையில பொருளாதாரத்தை மையமா வச்சு ஏதாவது நடவடிக்கைகள் அடுத்த கட்டமாக எடுக்க முடியுமா அப்படின்றதும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நேரடியாக இந்தியாவும் பாகிஸ்தான் அது கண்டிப்பாக ரெண்டு நாட்டுடைய பொருளாதாரத்தையும் ஓரளவுக்கு உலக பொருளாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளாதார பாதிப்பு அப்படின்றத கணக்குல எடுத்துக்கிட்டு தான் எல்லா ஆக்ஷனுமே எடுப்பாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பாகிஸ்தான் தங்களுடைய அந்த வான் எல்லையை மூடிட்டாங்க. இப்போ இந்திய பேசஞ்சர் விமானங்கள்லாம் அது வழியா போக முடியாதுன்ற ஒரு நிலைமையில எல்லாமே சுத்தி வருது. இப்போ சுத்தி வர்றதுனால ஃபியூவல் காஸ்ட்ன்றது அதிகமாகுது, டைமும் அதிகமாகுது. இதனால சுமார் இது வரைக்குமே ஒரு 700 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கும் இந்த துறைக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால எடுக்கப்படுகிற ஒவ்வொரு முடிவுகளுமே ஆய்வு செய்து நிதானமா தான் இந்தியா எடுக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். அதே மாதிரி இப்ப இந்தியா எடுக்கிற முடிவுகள் அப்படின்றது பங்கு சந்தையை பாதிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது, எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய கார்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் அது பாதிக்கும் அப்படின்ற அடிப்படையில தான் பங்கு சந்தை பார்க்கும். ஸோ அந்த வகையில இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் இதுவரைக்கும் நிறுவனங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல நிறுவனங்களுடைய வியாபாரம் லாபம் இது பாதிக்கக்கூடிய வகையில் ஏதாவது இருக்கா அப்படின்னா இது வரைக்கும் இல்லைன்றதுதான் செய்தி. ஸோ இந்த நிலைமையில இந்திய பங்கு சந்தை இப்ப கூட பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் ஏற்றம் கிட்டத்தட்ட, அதே மாதிரி 300 புள்ளிகளுக்கு மேலான ஒரு நிப்டியினுடைய ஏற்றத்தெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்நிய நிதி நிறுவனங்கள் தொடர்ந்து இந்திய பங்கு சந்தையில் பெருமளவு வாங்குபவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதுதான். கடந்த 8 நாட்களில் மட்டுமே சுமார் 32,000 கோடிக்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. இது மிக பலமான ஒரு வாங்குதல் தான். ஏன்னா இதுக்கு போன மாசம் வரைக்கும் கடுமையான விற்பனையில் இருந்த அந்நிய நிதி நிறுவனங்கள் தற்போது வாங்க ஆரம்பிப்பதோடு மட்டுமல்லாமல் அவங்க வாங்கும் அந்த பங்குகளினுடைய மதிப்பின் அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 நாள்ல 32,000 கோடின்னு சராசரியா ஒரு நாளைக்கு 4,000 கோடிக்கு மேல வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். இப்ப 4,000 கோடிக்கு வாங்குதல் சராசரியா ஒரு நாளைக்குன்றது மிகப்பெரிய அதிகமான ஒரு மதிப்பாகும் அவங்க ட்ராக் ரெக்கார்டு வச்சு பார்க்கும்போது. ஆகவே இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் எடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்திய பங்கு சந்தைக்கு பெரிய பாதிப்பு இதுவரைக்கும் இல்லை, இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதே சமயம் போர் மூண்டால் ஏதோ ஒரு வகையில் அங்க போர்னு நடந்துச்சுன்னா கண்டிப்பா பங்கு சந்தை பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும். ஆனா எல்லா மோசமான காலகட்டங்களிலும் சந்தையினுடைய வீழ்ச்சி அப்படின்றத எப்படி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5% 8%, அதிகபட்சம் ஒரு 10% இந்த அளவுக்கு தான் வீழ்ச்சி எப்படி இருந்தாலும் நடக்கும். அதன் பிறகு திரும்ப மார்க் அவுட் ரீபவுண்ட் ஆகும்ன்றது இன்னொரு வகையான ஆய்வு. அதனால மார்க்கெட் போர் அறிவிப்புகள் சம்பந்தமாக எதுவும் வராத வரைக்கும் சந்தை இன்னும் வலுவாக தான் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா கரெக்ஷன்ஸ் உண்டு. இந்த மார்க்கெட்டோட ஏற்றம் தாக்கு பிடிக்குவா இன்னும் ஒரு நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஏன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப வங்கித்துறை மிக பலமான ஒரு ஏற்றத்துல இருக்கிறதுனால ஸோ அந்த இதான் ஒட்டுமொத்த மார்க்கெட்டையும் சேர்த்து பிடிச்சு தூக்கிட்டு போறதையும் நம்ம பாக்குறோம். ஆனா சில தினங்களுக்கு முன்பாக வங்கித்துறையில் மிகப்பெரிய விற்பனை அப்படின்றது வந்ததை பார்த்தோம். அதனால இப்போதைக்கு அப்சைடு அப்படின்றது தடுக்கப்படக்கூடிய ஒரு இடத்துல தான் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கு.
ஒருவேளை அது தாண்டினால் இன்னும் ஒரு 2 நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். தாண்டிச்சு அப்படின்னா சந்தை மேல் நோக்கி ஏறுவதற்கான தடை குறைவாக இருக்கும். 2-3 நாள்ல மேல ஏறல அப்படின்னு சொன்னா சந்தையானது ஒரு பக்கவாட்டு நகர்வுக்கு தள்ளப்படலாம். ஒருவேளை வேற ஏதாவது நெகட்டிவான செய்திகள் வந்தால் இறக்கத்தை நோக்கி நகரலாம். இப்போதைக்கு நிப்டி 23,900 தக்க வைக்கும் வரை சந்தையானது பக்கவாட்டு நகர்விலோ இல்லை சற்றே மேல் நோக்கி நகர வாய்ப்பு உண்டு. 23,900 உடைக்கப்பட்டால் முதல் கட்டமாகவே 800 1000 புள்ளிகள் விழும். ஓகே சார். ஸோ இப்போதைக்கு வந்து இப்போ பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போர் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அதிரடியாக இறங்கும் அப்படின்றீங்க. சார் இப்போ இப்போ வந்து ஐடி செக்டார்லாம் நல்லா ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஐடிலாம் கொஞ்சம் நல்லா தான் ஏறி இருக்கா சார்? 2 கோணத்துல இதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு வந்து நாஸ்டாக் அமெரிக்காவினுடைய குறியீட்டு என்னன்னா நாஸ்டாக் வலிமையான ஏற்றத்துல இருக்குது. நேத்திக்கும் அதாவது வெள்ளிக்கிழமை முடியும் போதும் வலிமையான ஒரு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கு. மற்ற இண்டெக்ஸ்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது டவ் ஜோன்ஸ் S&P 500 விட நாஸ்டாக் அதிகமான ஒரு ஏற்றத்துல இருக்கிறத பார்க்கிறோம். ஸோ அதனால அமெரிக்காவினுடைய அந்த ஒரு ஐடி துறைக்கு சம்பந்தமான பங்குகளுக்கு அது சாதகமாக பார்க்கப்பட்டது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் HCL டெக்கோட 4வது காலாண்டு முடிகள் வந்த பிறகு ஐடி துறையின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையும் வர ஆரம்பித்திருக்கிறது. அதனால இப்போதைக்கு ஐடி துறை அப்படின்றது திக காலத்துல விழுந்துச்சு. கிட்டத்தட்ட கடந்த 2 மாசமா வீழ்ச்சி, இப்ப கடுமையான வீழ்ச்சியில இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஒரு ரெக்கவரி பார்த்து இன்னமும் இதை நம்ம என்னதான் சொல்லணும், புல் பேக் ரேலி அப்படின்றத கணக்குல தான் எடுத்துக்கணும். ஆனாலும் கூட குறிப்பிட்ட சில நிறுவனங்கள் நல்ல ஒரு காலாண்டு முடிவை காட்டியிருப்பதனால் அவைகள் வந்து இறங்கும் போதும் வாங்குவதற்கு எதுவாக இருக்கும். ஓகே சார். இப்போ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி சப்போஸ் இந்த போர் வந்துச்சு அப்படின்னா இப்போ நம்மளோட இந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்றது நம்ம வந்து கொஞ்சம் வித்துட்டு வெளியே வரலாமா, இல்லை வந்து அப்படியே பரவாயில்ல எதுவும் ஆகாது இது இறங்கினாலும் திருப்பி மீண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குமா சார்? பொதுவாகவே வந்து எல்லாமே கால்குலேட்டட் ரிஸ்க் தான். இந்தியா வந்து இறங்கி வேலை பார்த்தது அப்படின்னு சொன்னா அதுக்கான காஸ்ட் அதை பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி போர் ரீதியாக செயல்பாடுகள் இருந்தால் அது பொருளாதாரத்தை கண்டிப்பாக பாதிக்கும். எப்பவுமே நான் சொல்றது என்ன, கொஞ்சம் வந்து பங்குகளை பணமா மாத்துறது ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கணும். இப்ப சந்தை ஏறி 26,000 இருக்க சந்தை கீழே 22,000 வந்து இப்போ 24,000 சில்லறையில் இருக்கு. ஒரு சின்ன ஏற்றம் வந்தது அப்படின்னா கொஞ்சம் பங்குகளை பணமா மாற்றி வச்சுக்கிறது ஆல்வேஸ் குட். கேஷ் காம்பனன்ட்ன்றது நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு பகுதி இருந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி சூழல்ல கொஞ்சம் கூட இருக்கிறது நல்லது. ஓகே சார். ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஏன்னா இது வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து சண்டே மார்க்கெட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம டாப்பிக்லேயே கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி போர் வந்துச்சுன்னா வந்து என்ன பண்ணுறது, இதனால எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு இந்த டாபிக். ஓகே சார், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லதே நடக்கும்ன்ட்டு. சார் அடுத்த கிளாஸ் என்ன வருது சார்? எம்எஸ்எம்மா எஸ்எஃப்எல் வரப்போகுதா என்ன வருது? எம்எஸ்எம் நம்ம வந்து நம்ம போன வாரம் சொல்லி இந்த மண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது பிரகாரம் அது ஒன்று பார்க்குறோம். அடுத்தது வந்து SFL ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். இந்த ப்ரோக்ராம் அடுத்த மண்டே அன்னைக்கு வர இருக்குது. இது வந்து மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால லைவ் மார்க்கெட்லேயே நம்ம படிப்போம், ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி வாங்குறாங்க விற்கிறாங்கன்றத அடிப்படையாக வைத்துக்கொண்டு நம்ம எப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்விங் ட்ரேடிங், டே ட்ரேடிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எப்படி எல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத அது படிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. அது வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை 4 வார காலம் லைவ் மார்க்கெட்ல படிப்போம். இது நெக்ஸ்ட் மண்டேல தான் ஆரம்பிக்குது. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இமிடியேட்டா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க. குறிப்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இன்னும் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைச்சா கூட உங்களுக்கு டைம் இருக்கு. ஸோ வீடியோ பார்த்த உடனே கூட நீங்க கால் பண்ணி கூட இமிடியேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். குறிப்பா நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஆஃபர்ஸ் இருக்கு, அதை மறந்துடாதீங்க. மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.